வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Vivo Y53s 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Vivo Y53s வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 8GB அண்ட் 128GB மெமரி வேரியன்ட். பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் ரிஃப்ரெஷிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y53s. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் யூசர்ஸ் கைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சைடில் வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு IMEI நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் சைடில் வச்சுருவோம். வாவ்! ஸோ Vivo Y53s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதிலே வந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இது விவோவோடது. கண்டிப்பாக வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடும் வந்து சி டைப் வந்து வர்ற மாதிரி இப்போ நிறைய டேட்டா கேபிள்ஸ் வருது. அது வந்து நம்ம சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரில் கனெக்ட் பண்ண முடியாது, நிறைய இடத்துல கனெக்ட் பண்ண முடியாது உங்களால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைன் ஒயிட்டில் நல்லா ஆன் இயர் இயர்ஃபோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சிம் ட்ரே பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம Vivo Y53s எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ எப்போவுமே அப்பீரன்ஸில் வந்து அவங்க நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி அழகாக ஃபோன் விடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினாக அதே நேரத்தில் ரிஃப்ளெக்டிங்காக ரொம்ப அழகாக இருக்குது செட்டப். அண்ட் உங்களுக்கு ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, அதே நேரத்தில் லைட்டாகவும் இல்லை, ஆவரேஜான வெயிட்டில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, எலிவேட்டடாக கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் அண்ட் பவர் கீ வந்துடுது. பவர் கீலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி மைக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே மேலேயே கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோனில் வந்து ஒன்றுமே இல்லை. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லா இயர்ஃபோன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம் எஜெக்டர் வச்சு சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாவ்! சிம் ட்ரேவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வர மாதிரி ஹைபிரிட் ட்ரேஸ் எல்லாம் கொடுக்காம உங்களுக்கு வந்து 1, 2 அண்ட் மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களால் மெமரி கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்காகவே ஃபோன் வாங்குறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களாம் வந்து மெமரி கார்டு அப்பப்போ போட்டு காப்பி பண்ணும், அது மாதிரி இருக்கும் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம Vivo Y53s ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா Vivo Y53s வந்து ஆன் ஆயிடுச்சு. யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறனால LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 90Hzங்கிறது வந்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் விவோவில் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 480 கொடுத்துருக்காங்க. இது வந்து மிட் செக்மெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலாம். நீங்கள் வந்து கேம்ஸும் விளாட்லாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து மல்டிமீடியா யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போ வீடியோ கால்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அன்லெஸ் அண்ட் நீங்கள் வந்து இருக்கிறதுலே லைக் 1.5GB 2GB கேம்ஸ்லாம் விளாட்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளாவுமே இருக்காது. ப்ராசர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராசர் வந்து உங்களுக்கு வந்து Snapdragon 480 கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ரேம் வந்து 8GB கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி வைஸ் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எண்ட் ஃபோன் வந்து என்ன ஒரு சர்வீஸ் கொடுக்குமோ, எவ்வளோ
ஃப்ரீயாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா Vivo Y53sல உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்டபிள் ரேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆல்ரெடி இன்பில்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. அது இல்லாமல் 3GB வரைக்கும் உங்களுக்கு வந்து மெமரியிலேருந்து வந்து அது ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கும். இது வந்து ரொம்ப ஒரு லேட்டஸ்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஃபோன்ஸில் வந்து இன்னும் வந்து இந்த ஃபீச்சர் இல்லை, சில ஃபோன்ஸில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 11GB ரேம் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு கேம் விளாட்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சாலும் சரி, உங்கள் வந்து ஃபோன் வந்து ஸ்லோ ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இந்த ப்ராசஸர் அண்ட் ரேம் காம்பினேஷனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம Vivo Y53s வந்து உங்களுக்கு Android 11ஓட வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Vivo Y53sல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா யூஸ்வலாக வந்து Vivo வந்து செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராஸ் தான் வந்து இப்போ நம்ம ஃபோனுடைய 50% ஆஃப் த யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். யார் எடுத்தாலும் வந்து கேமரா யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட இல்லை. ஒரு நாள் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ கேமரா வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 days வரைக்கும் வரும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ராசர் வைஸும் வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ப்ராசர் அப்படிங்கிறனால உங்களுக்கு சார்ஜ் நிறைய எடுத்துக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வைஸும் வந்து LCD டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 days பேக்கப் வரும். அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 hours ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 0 to 100 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 hour ஆயிரும். பட் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இறங்கவே இறங்காது. ஓவரால் பார்த்தீங்கன்னா Vivo Y53s 5G வந்து உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் அதில் ப்ராசர் தவிர வேற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹையர் எண்ட் ஃபோனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8+3 11GB ரேம் இருக்குது. அண்ட் மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்பிளே வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ஃபோன் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபோன் வேணும், உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 20,000 இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து Vivo Y53s வந்து ஒரு அமேசிங்கான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்ப்பீங்களோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இருக்குது. எல்லாம் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக், ப்ளூ, சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. Vivo Y53s 5G ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19,490 ஸ்டார்ட் ஆகுது. Vivo Y53s உடைய எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்லையுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.